வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய உடல் நரம்புகளை நாம் இரும்பு போல பலமாக வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத விளக்கமாக பார்க்க போகிறோம். நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நர்வ் சிஸ்டம் வந்து சீராகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்படுவதற்கு அதற்கு தேவையான விட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை உட்கொள்வது மிகவும் அவசியங்க. நரம்புகளை வலுப்படுத்துறதுக்கும் நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகள் வந்து இளைஞர்களுக்கும் முதியவர்களுக்கும் யாருக்குமே வரக்கூடாமல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா என்னென்ன உணவுகளை எடுத்துக்கணும் விரிவான பட்டியலை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கீரைகள் மற்றும் பச்சை இலை காய்கறிகளை நரம்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. பசலைக்கீரை, முருங்கைக்கீரை மற்றும் பிற உள்ளூர் கீரை வகைகளில் நரம்பு மண்டலத்திற்கு தேவையான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் வந்து நிறைந்திருக்குங்க. விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் மற்றும் ஃபோலேட் போன்ற ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே கீரைகளில் இருக்குது. ஸோ கீரைகளில் இருக்கக்கூடிய ஃபோலேட், அதாவது அந்த விட்டமின் B9 சொல்லுவோம், இது நரம்புகளினுடைய வளர்ச்சிக்கும் அதனுடைய செயல்பாட்டிற்கும் இன்றியமையாத ஒரு ஊட்டச்சத்துங்க. ஸோ மெக்னீசியம் சத்துக்கள் எல்லாமே நமக்கு கீரைகளில் இருக்கும். நரம்புகள் வந்து தளர்வடைந்து சீரான முறையில் சிக்னல்களை வந்து கடத்துவதற்கு மெக்னீசியம் சத்து தான் உதவிகரமாக இருக்கும். மெக்னீசியம் குறைபாடு ஏற்பட்டால் நம்மளுடைய நரம்புகளில் பிடிப்பு அல்லது தசை துடிப்பு போன்ற பிரச்சனைலாம் ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி ஏற்படக்கூடாதுன்னா நம்ம தினமும் நம்மளுடைய உணவுகளில் கிரீன் வெஜிடபிள்ஸ் அப்படின்ற அந்த பச்சை இலை காய்கறிகளை தினந்தோறும் சேர்த்துக்கொள்ளணும். அதை வந்து நம்ம சமைத்து எடுத்துக்கொள்ளலாம், வேக வைத்து எடுத்துக்கொள்ளலாம், பச்சையாகவும் எப்படியானாலுமே நம்மளுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். கீரைகள் வந்து சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை மாற்றி ஏதாவது ஒரு கீரைகளை சாப்பிட்டே இருக்கும்போது நம்மளுடைய உடல் நரம்புகள் பலமாக இருக்குங்க. பழங்கள் நம்ம வந்து நம்மளுடைய உடல் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாங்க. நரம்புகளை வந்து சேதமடையாமல் பாதுகாக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பழங்களில் நிறைந்திருக்குங்க. குறிப்பாக வாழைப்பழம் எடுத்துக்கொள்ளலாம். வாழைப்பழங்கள் இருக்கக்கூடிய அதிகப்படியான பொட்டாசியம் சத்து மற்றும் விட்டமின் B6 எல்லாமே நரம்பு தூண்டல்கள், அதாவது நர்வோடைய இம்பல்சஸை வந்து மூளைக்கு சீராக கொண்டு செல்வதற்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இதனால் உங்களுடைய உடல் நரம்புகள் வலுவடையும். மூளை நரம்புகள்லாம் இன்னும் சுறுசுறுப்பாக உங்களுக்கு செயல்படும். மூளை செல்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். மாதுளம் பழம் மற்றும் நெல்லிக்காய் பழங்கள் கூட அந்த வகையில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பழங்கள்லாம் பார்த்தீங்கன்னா விட்டமின் C அப்படின்ற உயிர் சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கு. இவை வந்து நரம்பு செல்களை ஆக்சிஜனேட்டர் அழுத்தத்திலிருந்து, அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ல இருந்து உங்களுக்கு பாதுகாத்து நரம்புகளினுடைய வயதாகக்கூடிய தன்மையை குறைக்குது. அதாவது உங்களுடைய ஏஜ் ஆகிட்டே போனாலும் நரம்புகள் வந்து இளமையாக இருக்கும். அதுக்காக தான் நீங்கள் மாதுளம் பழம், நெல்லிக்காய் எல்லாம் வந்து எடுத்துக்கொள்ளணும். பனங்கிழங்கு நீங்கள் வந்து அந்த வகையில் எடுத்துக்கொள்ளலாம். ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்தோடு சேர்த்து பனங்கிழங்கில் இருக்கக்கூடிய தாதுக்கள் உடலுக்கு வந்து வலிமையை கொடுத்து நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த பாரம்பரிய உணவாக இருக்கு. அப்போ பழங்களோட சேர்த்து நீங்கள் இந்த பனங்கிழங்கெல்லாம் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் நரம்புகள் பலமாக இருக்கும். நீங்கள் தினமும் ஒரு வகையான பழங்கள், எந்த வகையான பழமாக இருந்தாலும் சரி, எந்த பழமாக இருந்தாலும் சரி, தினமும் ஒரு பழம் உணவுகளை சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியோ அல்லது உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய உடல் நரம்புகள் பலமாக இருக்குங்க. விதைகள் மற்றும் நட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ சீட்ஸு, நட்ஸு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் நரம்புகளை பன்மடங்கு பலம் பெற வைக்கும். அதில் பாதாம் மற்றும் வால்நட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் பாதாம் பருப்பெல்லாம் நீங்கள் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அதோடைய தோலை நீக்கிட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் ஊட்டச்சத்துக்கள் விரைவாக உறிஞ்சப்பட்டு நரம்புகள்லாம் உங்களுக்கு வந்து பலமாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது விட்டமின் E உங்களுக்கு அது அதிகமாக கொடுக்கும். இது நரம்புகள் சேதமாவதை தடுக்கும். வால்நட்ஸில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பமிலங்கள் மூளை மற்றும் நரம்புகளினுடைய இணைப்பை இன்னும் உங்களுக்கு பலப்படுத்தும். ஸோ மூளையுடைய சிக்னல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நரம்புகள் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். பூசணி விதைகள் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பம்கின் சீட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து மெக்னீசியம், தாமிரம் அப்படின்ற அந்த காப்பர் மற்றும் துத்தநாகம் அப்படின்ற ஜிங்க், இந்த சத்துக்கள் எல்லாமே இருக்குது. இவை அனைத்தும் நரம்புகளினுடைய சிக்னல்களை வந்து கடத்தக்கூடிய திறனை மேம்படுத்தும். அப்போ கரெக்டான நரம்புகள் சிக்னல்களை வந்து கடத்தும் போது உங்களுடைய மூளை சொல்லக்கூடிய ஆக்டிவிட்டியை உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணும், ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஸோ அதனால தான் விதைகள் மற்றும் நட்ஸ் வந்து தினமும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா அது இளைஞர்களாக இருந்தாலும் சரி, முதியவர்களாக இருந்தாலும் சரி, எடுத்துக்கொள்ளும் போது உடல் நரம்புகளை இரும்பு போல பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். மூலிகைகள் வந்து நம்மளுடைய உணவுகளை நம்ம அடிக்கடி சேர்த்து கொண்டு வரலாங்க. அதாவது மூலிகைகள் மற்றும் அஞ்சரை பெட்டி பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய இயல்பான உணவுப் பொருட்கள் தான். முருங்கைக்கீரை மற்றும் முருங்கைக்காயில நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏழைகளினுடைய கற்பக விருட்சம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய முருங்கையில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தும் அமினோ அமிலங்களும் நரம்புகளுக்கு நல்ல பலத்தை வந்து கொடுக்குங்க. மஞ்சள் வந்து அந்த வகையில் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ குர்குமின் இருக்குங்க இல்லையா, அந்த மஞ்சள் இருக்கக்கூடிய குர்குமின் அப்படின்ற அந்த வேதிப்பொருள் வந்து நரம்புகளில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைத்து நரம்பு மண்டலத்தையே உங்களுக்கு பலப்படுத்துது. அதாவது நர்வ் சிஸ்டத்தையே உங்களுக்கு ஸ்ட்ராங் பண்ணுது. பிரண்டை மற்றும் தூதுவளை எல்லாம் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். இது எல்லாமே உங்களுடைய நரம்புகளுக்கு தேவையான ஊட்டச்சத்தை உங்களுக்கு வந்து அளித்து கை கால்கள் நடுக்கம் ஏற்படுவது, இந்த மாதிரி நரம்பு தளர்ச்சி பிரச்சனை ஏற்படுவது, இது மாதிரி உங்களுக்கு எதுவுமே இருக்காது. தடுமாற விடாது. உங்களை வந்து நரம்புகளை வந்து வலுவாக வைக்கக்கூடிய பாரம்பரிய மூலிகையாக தான் இந்த பிரண்டை, தூதுவளை, மஞ்சள்,
முருங்கைக்கீரை, முருங்கைக்காய் இதெல்லாமே உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ மூலிகைகளையுமே அன்றாடம் நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள், மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய உடல் நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். நரம்பு மண்டலத்தினுடைய ஒட்டுமொத்த பாதுகாப்பிற்குமே பால் பொருட்கள் மிக முக்கிய பங்கு வகிக்குதுங்க. ஸோ அதில் வந்து பசும்பால் மற்றும் தயிர் எல்லாம் நீங்கள் முக்கிய பங்கு வகித்து எடுத்துக்கொள்ளலாம். இந்த பசும்பால் தயிரில் வந்து விட்டமின் B12 மற்றும் கால்சியம் மிக அதிக அளவில் இருக்குங்க. விட்டமின் B12 அப்படின்றது நரம்புகளை சுற்றி இருக்கக்கூடிய பாதுகாப்பு உரைக்கு வந்து மிகவும் அவசியமான ஒன்றாகும். இந்த உரை வந்து பலவீனம் அடைஞ்சால் அது உங்களுக்கு வந்து நரம்பு வலி, நரம்பு வந்து மரத்து போகிறது போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா தயிரெல்லாம் எடுத்துக்கலாம், பாலெல்லாம் எடுத்துக்கொள்ளணும். பசும்பால்லாம் எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதன் மூலமாக ஊட்டச்சத்துக்களை உங்களுக்கு உடனடியாக உங்களுடைய உடலில் உறிஞ்சி உங்களுடைய உடல் நரம்பு மண்டலத்தையே ஒட்டுமொத்தமாக பலப்படுத்துது. அதாவது நர்வ் சிஸ்டத்தையே ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் பண்ணக்கூடியதாக மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். அசைவ உணவுகள், நான்வெஜ் ஃபுட்ஸ் ஏதாவது எடுத்துக்கொண்டு உங்களுடைய உடல் நரம்புகளை நீங்கள் பலம் பெற வைத்துக்கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் அசைவ உணவுகள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் அசைவ உணவுகளை உட்கொள்ள போகிறாங்கிறீங்கன்னா நெத்திலி மீன், காணாங்கெழுத்தி மீன், மத்தி மீன் போன்ற இந்த மாதிரி சிறிய மீன்கள், ஃபேட்டி ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த மீன்களில் omega-3 கொழுப்பு விலங்குகள் வந்து இருக்குங்க. ஸோ omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து மிக அதிகமாக இந்த மீன்கள் எல்லாத்துலையுமே இருக்கிறதால நரம்பு செல்களினுடைய கட்டமைப்பிற்கும் மூளையினுடைய செயல்பாட்டிற்கும் omega-3 கொழுப்பு விலம் வந்து ஒரு மிகச்சிறந்த மூலமாக இருக்குது. ஸோ இன்னும் நான்வெஜ் கூட வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா நாட்டுக்கோழி முட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். முட்டையினுடைய அந்த மஞ்சள் கருவில் வந்து கோலின் அப்படின்ற அந்த சத்து இருக்குது. இது மூளையிலிருந்து நம்மளுடைய நரம்புகளுக்கு செய்திகளை அனுப்பக்கூடிய அசிட்டைல் கொலின் அப்படின்ற அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டரை வந்து உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதனால மூளை நரம்புகள் வந்து இறுக்கங்கள் எதுவும் இல்லாமல் மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் பாய்ச்சப்பட்டு மூளை சுறுசுறுப்பாக உங்களுக்கு இயங்க ஆரம்பிக்கும். மூளை சொல்லக்கூடிய அந்த சிக்னல்ஸை வந்து நம்மளுடைய உடம்பு வந்து கேட்க ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நரம்புகளை பலப்படுத்தணும்னா முட்டை, நான்வெஜ் ஃபுட்ஸ், குறிப்பாக வந்து அசைவ உணவுகள் வந்து நீங்கள் நிறைய எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய உடல் நரம்புகள் பலமாக இருக்கும். சில பேர் வந்து அசைவ உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது அது நரம்புகளை வந்து மங்க வச்சிரும், நரம்பு தளர்ச்சியெல்லாம் ஏற்படுத்தும்ன்ற மாதிரி கட்டுக்கதை வந்து சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்காதீங்க. நீங்கள் நான்வெஜ் ஃபுட்ஸ் எடுத்துக்கொண்டாலுமே உங்களுடைய உடல் நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். பாரம்பரிய மற்றும் சிறுதானிய உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த உணவுகளையும் எடுத்துக்கோங்க. நமது பாரம்பரிய உணவுகள் நரம்புகளுக்கு தேவையான ஆற்றலையும் பாதுகாப்பையும் இயற்கையாகவே வழங்குங்க. ஸோ அதில் வந்து பழைய சாதம், அந்த ஃபெர்மெண்டட் ரைஸ் இருக்குங்க இல்லையா, முதல் நாள் இரவு சாதத்தில் தண்ணீர் ஊற்றி வைத்து மறுநாள் காலையில் சாப்பிடக்கூடிய அந்த பழைய சாதத்தில் விட்டமின் B6 மற்றும் விட்டமின் B12 போன்ற சத்துக்கள் வந்து மிக அதிக அளவில் இருக்கும். இது நம்முடைய நரம்பு மண்டலத்தை குளிர்விக்கிறதோட நரம்பு சோர்வு நீக்கி புத்துணர்ச்சி அளிக்கும். குறிப்பாக அது கூட வந்து சிறுதானியங்களை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேழ்வரகு, கம்பு எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். இதில் இருக்கக்கூடிய கால்சியம் மற்றும் இரும்பு சத்து நரம்புகளுக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டத்தை சீராக்கி நரம்பு தளர்ச்சியை உங்களுக்கு வந்து தடுக்கக்கூடியதாக இருக்குங்க. ஸோ இப்போ இந்த உணவுகள்லாம் நீங்கள் தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் நரம்புகள் பன்மடங்கு பலமாக இருக்கும். இதோடவே நீங்கள் நரம்பு ஆரோக்கியத்திற்கு சில முக்கிய குறிப்புகளையும் வந்து தெரிஞ்சுக்கணும். போதிய அளவு நீங்கள் அப்பப்போ தண்ணீர் குடிக்கணும். நரம்புகள் வந்து தடையின்றி செயல்படுவதற்கு உடல் எப்போதுமே வறட்சி இல்லாமல் ஹைட்ரேட்டடாக இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக நீங்கள் வந்து வச்சிருக்கணும். ஸோ அதனால் நீரேற்றம் நிறைந்த உங்களுடைய உடலமைப்பை நீங்கள் தான் பராமரித்துக் கொள்ளணும். மது மற்றும் புகையிலைகளை வந்து நீங்கள் தவிர்க்கணுங்க. இந்த மது மற்றும் புகையிலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நரம்புகளை மிக வேகமாக பலவீனமடைய செய்யக்கூடிய ஒரு நச்சு பொருட்கள். அப்போ இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்பப்போ நரம்புகளை பலம் பெற வைக்கிறதுக்கு உடற்பயிற்சி வந்து நீங்கள் செய்யணும். உணவுகளோடு சேர்ந்த உடற்பயிற்சி அப்படின்றது நரம்புகளை இன்னும் கூடுதலாகவே நமக்கு வந்து பலமாக வைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நடைப்பயிற்சி அல்லது யோகா போன்ற சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் நீங்கள் வந்து செஞ்சீங்க அப்படின்னா அது நரம்புகளுக்கு ரத்த ஓட்டத்தை கணிசமான அளவில் வந்து கொடுத்து சுறுசுறுப்பாக நரம்புகளை வைக்கும், பலமாக நரம்புகளை பராமரிக்கும். ஸோ உடற்பயிற்சிகளோடு சேர்ந்த இந்த உணவு முறைகளை எடுத்துக்கொண்டு உடல் நரம்புகளை பலம் பெற வைத்துக்கொண்டு நலமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.